வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, எரிக்கப்பட்ட பாபர் அசாமின் வீடு, பாகிஸ்தான் படுதோல்வி எதிரொலி, கொந்தளித்த ரசிகர்கள். அதாவது இந்திய அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்திருக்காங்க. கடைசி ஓவரில் பாகிஸ்தான் அணியை வெற்றி பெற வைக்க தனியாளாக போராடிய இளம் வீரர் நசீம் ஷா தோல்விக்கு பிறகு கண்ணீர் விட்டு அழுதுகிறாரு. இந்த போட்டியில இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து 19 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 119 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. அப்போதே இந்திய அணி வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருந்தது. அதன் பின் பாகிஸ்தான் அணி நிதானமாக இலக்கை நோக்கி நகர்ந்தாங்க. ஒரு கட்டத்தில் 12 ஓவர்களுக்கு 72 ரன்கள் எடுத்தது. 2 விக்கெட்டுகள் மட்டுமே இழந்திருந்த பாகிஸ்தான் அணி அதன் பின் வரிசையாக விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க. பாகிஸ்தான் கடைசி ஓவரில் 18 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலைக்கும் சென்றாங்க. அப்போது காலத்தில் இமாத் வாசிம் மற்றும் ஷாஹின் ஷா அப்ரடி இருந்தாங்க. இமாத் வாசிம் அவர்கள் நன்கு பேட்டிங் செய்யக்கூடியவர் என்பதால் பாகிஸ்தான் அணி நம்பிக்கையுடன் இருந்தாங்க. ஆனால் அவர் ஹர்ஷதீப் சிங் வீசிய 20வது ஓவரின் முதல் பந்திலேயே கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்து நசீம் ஷா களத்துக்கு வந்து இருந்தார். அடுத்த 2 பந்துகளில் 2 ரன்களை சேர்த்தது பாகிஸ்தான். கடைசி 3 பந்துகளில் 16 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து 2 4 அடித்தார் நசீம் ஷா அவர்கள். கடைசி பந்தில் 1 ரன் மட்டுமே எடுத்தார். இதனையடுத்து பாகிஸ்தான் அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்து இருக்காங்க. தன்னால் பாகிஸ்தான் அணியை வெற்றி பெற வைக்க முடியவில்லை என்று நசீம் ஷா கண்ணீர் விட்டு அழுந்தார். அப்போது நசீம் ஷாவின் கடைசி ஓவர் பேட்டிங்கை பாராட்டும் விதமாக ரோஹித் சர்மா அவர்கள் அவரை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லிவிட்டு சென்றார். அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது பாகிஸ்தான் படுதோல்வியை சந்தித்து உள்ள நிலையில் பாகிஸ்தான் அணியின் கேப்டனான பாபர் அசாமுக்கு சொந்தமான ஒரு வீட்டை தற்போது பாகிஸ்தான் ரசிகர்கள் சூறையாடி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதாவது பாகிஸ்தானில் லாகூர் நகரில் உள்ள பாபர் அசாமுக்கு சொந்தமான ஒரு வீட்டை பாகிஸ்தான் ரசிகர்கள் சூறையாடி இருக்காங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த வீட்டில் அவரது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இல்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. வெறும் வீடாக இருந்ததால் உயிர் சேதம் எதுவும் நடைபெறவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.